2026ஆம் ஆண்டிற்கான நாட்டின் பெருமைமிகு பத்ம விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் பத்ம விருதுகள் 2026ஆம் ஆண்டிற்கான பட்டியல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கலை, அரசியல், சமூக நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகள், சினிமா, இசை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களை கௌரவிக்கும் விதமாக நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் அறிவிக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டிற்கான 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பட்டியலை அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. முழு பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் வெற்றி பெற்றவர்களுடைய விவரமும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பெருமைமிகு பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்திலிருந்து பத்மஸ்ரீ விருதுகளை வென்ற முக்கிய நபர்களுடைய புகைப்படங்களையும் அவர்களுடைய தரவுகளையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து நம்மிடையே கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இந்த வருஷம் மொத்தம் எத்தனை பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? இதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? நாடெங்கிலும் முக்கிய நபர்கள், பிரபலமான நபர்கள் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான கலை, சமூகம், தொழில் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு சற்று முன்னர் அறிவித்தது. பல்வேறு துறைகளிலிருந்து சிறந்து விளங்கியவர்களுக்கு கௌரவிக்கும் வகையில் இந்த இந்திய அரசின் சார்பில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுகள் என்பது பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுகின்றன. கலை, இலக்கியம், அறிவியல், மருத்துவம், விளையாட்டு ஆகிய துறைகளில் சாதனை புரிவோருக்கு ஆண்டுதோறும் இந்த விருதுகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மட்டும் மொத்தம் 45 பேர் இந்த பத்ம விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த குறிப்பாக புண்ணியமூர்த்தி நடேசன் என்பவர் பெயர் இடம்பெற்றுள்ளது. மற்றும் ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் பெயரும் இந்த பத்மஸ்ரீ பத்ம அவார்டு பத்ம விருதுகளுக்கு அந்த பட்டியலில் அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் பி. கிருஷ்ணன் உள்ளிட்ட தமிழர்கள் தற்போது இந்த விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வெங்கடேசன், இப்போ இந்த பத்ம விருதுகள்னா அதுல பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மபூஷன் இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு. அந்தந்த பிரிவுகள்ல எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு? அதை பத்தின விவரங்கள், அதனுடைய விவரங்கள் சற்று நேரத்தில் வெளியாகும். மொத்தம் இந்த ஆண்டு பத்ம விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பட்டியல் என்பது தற்போது 45 பேராக உள்ளார்கள். அவர்களுக்கு எந்தெந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன, பத்ம விபூஷனுக்கு எத்தனை பேர், பத்மபூஷனுக்கு எத்தனை பேர் என்ற விவரங்கள் சற்று நேரத்தில் வெளியாகும். நன்றி வெங்கடேசன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.